அந்த எங்கப்பா உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார்னு, எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள். அது வந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூரில் என்ன ஆச்சுன்னு சொன்னதை விட பயங்கரம் இது. அது வந்து ஸ்டாலின் காமிச்சு அதை ரீடேக்லாம் பண்ணாங்க நிறைய பேர். சார் அதை ஒன்று பண்ணி காட்டுங்க சார் இப்படின்னு என்னவோ பண்ண கழுத்து அறுத்துட்டாரா காங்கிரஸுக்கு, இல்லை கூட்டணி முடிஞ்சுதா தெரில. ஆனால் இதை வந்து நான் ஆக்ஷன் பண்ணட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டு அவங்க இல்லை டிவியில் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நல்லா இருந்தது. இது வந்து உண்மையிலே ஒரு நம்பிக்கை ஊட்டியது. இந்த இவனுங்களை அசகாய சூரன்களாச்சு அதிமுக திமுக ஆட்கள் எல்லாம் கொட்டை போட்டு பழந்தின ஆட்கள். இவங்களெல்லாம் எப்படி இந்த சின்ன பசங்க வாண்டுகள் மாதிரி இருக்காங்க இளைஞர்கள் சமாளிக்க போகிறாங்க? இந்த சட்டம் மக்கள் மன்றத்தில் சந்திச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் சட்டமன்றம் வந்து ஒரு லிமிட்டட் இது தானே, இதில் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்த்தேன். நல்லாவே சமாளித்தாங்க. நேற்று ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் எல்லாம் நல்லா பூந்து விளாசினாங்க. இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ, அதாவது அவருக்கு அந்த அளவுக்கு மனசை நோக்கடிச்சிருக்காங்க. 4 நாளாக உட்காந்து எழுதிட்டே இருந்தார்ல. அப்போ நீங்கள் ஒருத்தரை காயப்படுத்திட்டிங்கன்னா அவர் பண்ணுவார்ல, அதையும் கேட்கணும் இல்லை நீங்கள். அதானே ஜனநாயகம், அதானே ஜனநாயக பண்பு. நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்க, அவர் அமைதியாக சிறப்பு என்ன தெரியுங்களா, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு குறுக்கீடு, ஒரு நிமிஷம் தடைப்படல அவர் பேச்சு. இதில் பாராட்டுக்குரியவர் சபாநாயகருங்க. எப்படி தான் இவரை தேர்ந்தெடுத்தார்னு தெரிலங்க. முன்ன பின்ன இவருக்கு ஒன்றும் சபாநாயகர்லாம் இருந்ததில்லை. ஆனால் நடுநிலைனா நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோங்க. யார் வானமே என் எல்லை சொன்ன PH பாண்டியனை பார்த்துருக்குறோம். ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்குன அப்பாவுவை பார்த்துருக்குறோம். தனபால் போன்ற நடுநிலையற்ற சபாநாயகர்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் வந்து ரொம்ப, அதாவது அமைச்சர்கள் தப்பனோடு உட்காருங்க, ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்றாரு. எல்லாரையுமே வந்து ரொம்ப நியாயமாக, இதுக்கு மேலே ஒரு சபாநாயகர் எப்படிங்க இருக்க முடியும்? அவர் சொல்கிறாரு உதயநிதி கிட்ட, முதலமைச்சர் பதில் உரை வழங்கிட்டு இருக்காருங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா அவர் முடிஞ்ச உடனே நான் உங்களை வந்து அனுமதிக்கிறேன், நீங்கள் பேசுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சது தான். பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் பேசின பிறகு ஓம் பிர்லா எதிர்கட்சி தலைவர் அலோவ் பண்ணுவாரா? மைக்கையே ஆன் பண்ண விட மாட்டார். ஆனால் இங்கே JCD பிரபாகரன் நியாயமாக, நேர்மையாக, நடுநிலவையோடு அந்த பதவிக்கு ஏற்ற மாண்புபடி நடந்துக்கிறாருங்க. ஆனால் இவ்வளோ சொல்லிய நீங்கள் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ குறுக்கீடு இன்னைக்கு பண்ணாங்க. எல்லா MLAவை எழுந்து நின்று கத்துறாங்க ஏன்னு.